ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெண்களுக்கு நிறைய சிறப்பு சட்டங்கள் இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதாவது முதல்ல பெண்களுக்கு வரதட்சணை கொடுமையிலிருந்து அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக வரதட்சணை தடை சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அடுத்தது தமிழ்நாடு பெண்களுக்கு தொல்லை கொடுத்தல் தடுப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக பாலியல் விபச்சார தடுப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கு. நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம், அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பெண்களை இழிவுபடுத்தி காட்டும் தடை சட்டம். அடுத்தது பாத்தீங்கன்னா பாலினம், அதாவது கருவுற்று இருக்கும் போதே என்ன பாலினம்னு கண்டறியும் தடை சட்டம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சொத்துரிமைக்காக இந்து வாரிசுரிமை சட்டம் இருக்கு. அடுத்தபடியா பணியிடங்கள், அதாவது ஒர்க் பிளேஸ்ல பெண்களுக்கு எதிராக பாலியல் ரீதியான தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு தடை மற்றும் தடுப்பு குறைதீர்வு சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய சட்டம். அடுத்தபடியா மகப்பேறு நல சட்டம். அதுக்கு அடுத்தபடியா சம ஊதிய சட்டம். அடுத்தது முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமை பாதுகாப்பு சட்டம். அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தை திருமண தடை சட்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மருத்துவ கருக்கலைப்பு சட்டம்னு இது போன்ற நிறைய சட்டங்கள் இருக்கு, நிறைய விதிகள் நடைமுறையில இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய உரிமைகள் அவங்களுக்கு இருக்கு. பெண்களுக்கு எதிராக சில குற்றங்கள் நடந்தா அதற்கு ஏற்றவாறு அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை பொறுத்து அவங்களுக்கும் அவங்கள சார்ந்தவங்களுக்கும் இழப்பீடு திட்டம்னு இருக்கு. அதை பத்தியும் நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோஸ் பார்ப்போம். தேங்க்யூ.